இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை, ஸ்ரீஜா சொன்ன மாதிரி இது நிஜமாவே உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டாமா? ஆமா மாமா, இது என்னோட ரிப்போர்ட் தான். போதுமா விஷால்? உனக்கு இசை சொன்னது நல்லா கேட்டிருக்கும் நினைக்கிறேன். மா, இதெல்லாம் உன் வேலையா? என்னடி சொல்ற? நடிக்காதம்மா. தாத்தாவோட பெட்டியில இருந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி ஸ்ரீஜா கைக்கு போச்சு? நீ தானே இசையக்காவ பழி வாங்கணும்னு நினைச்சு அவங்க கிட்ட கொடுத்த. உன் தாத்தா பெட்டியில வச்சிருந்த ரிப்போர்ட்ட பத்தி எனக்கு என்னடி தெரியும்? உன் அக்காவோட ரிப்போர்ட் ஸ்ரீஜாவுக்கு எப்படி கிடைச்சதுன்னு நீ அவகிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேக்குற? அப்போ நீ கொடுக்கலன்னு போய் சொல்ற, அப்படிதானம்மா? என்ன விஷால், வாயே திறக்க மாட்டேங்கிற? இவ்ளோ நேரம் இசைக்காக வக்காலத்துல வாங்கிட்டு இருந்த, ஏன் இப்ப நீ அமைதியாயிட்ட? அண்ணி, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? நம்ம வீட்டு வீணையில இருந்து வர ராகத்தை, விஷாலோட மியூசிக்க ஒரு நாள் கூட தன் காதால கேட்டு ரசிக்க முடியாத ஒரு செவிட்டு பொண்ணுதான் இந்த வீட்டோட மருமகளா? நம்ம பரம்பரை அடையாளத்துக்கே இவ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான்னு எப்பவாவது உங்களுக்கு புரியுதா? நீ போதும், நிறுத்த சிந்தாமணி. இசையால யாருக்கும் எப்பவும் துரோகம் பண்ணவே முடியாது. இசைக்கு காது கேட்காதுன்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன நீ சொல்றீங்க? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஆமா, அவளுக்கு காது கேட்காதுன்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். இசை கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன வந்து பார்த்து காது கேட்காதுன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டா.